சமயபுரம் மாரியம்மன் ஒருமுறை தன் தங்கையை பார்க்க வருகிறார்கள். அந்த தங்கைக்கு 7 குழந்தைகள். அக்கா வருகிறதை நினைத்து சந்தோஷப்பட்டாலும் ஒரு பயம் அவரிடம் இருந்தது. ஏனென்றால் சமயபுரத்தாள் மிகவும் ஆக்ரோஷமான தெய்வம். அம்மன் கண்ணில் எப்பொழுதும் ஒரு நெருப்பு இருக்கும். அது குழந்தைகள் மேல் பட்டால் என்னவாகும் என்று பயந்து அந்த 7 குழந்தைகளையும் 7 பானைகளுக்குள் வைத்து மறைத்துவிட்டாள். சமயபுரத்தாள் வீட்டிற்குள் வந்து, தங்கையே, என் குழந்தைகள் எங்கே? அவர்களை பார்க்கத்தான் நான் வந்தேன் என்றார். ஆனால் தங்கை பயத்தில், குழந்தைகள் விளையாட சென்றிருக்கிறார்கள், அவர்கள் இல்லை என்று பொய்யுரைத்தார். இதை தன் யோக சக்தியினால் அறிந்த சமயபுரத்தாள், என்னிடமே போய் கூறுகிறாயா? எதை என்னிடமிருந்து மறைத்தாயோ அது அனைத்தும் கல்லாக போகும் என்று சாபம் கொடுத்தார். தங்கை பானைகளை திறந்து பார்த்ததும் அனைத்து குழந்தைகளும் கல்லாத மாதிரி இருந்தார்கள். பிறகு தங்கை கெஞ்சி மன்றாடியதால் மாரியம்மன் மனம் இறங்கி, இனி இவர்கள் என் பிள்ளைகள், சப்த கன்னிகைகளாக என் கோவிலில் இருப்பார்கள், இவர்களை வணங்கிய பிறகு என்னை வணங்க வருவார்கள் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார். உங்களுக்கு அம்மன் பிடிக்குமென்றான் ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.